இந்த பையன் நான் கவர்மெண்ட் பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூல் கண்ணு தெரியாது புழுவ தராங்களா பூச்சியை தராங்களான்னு தெரியாது. இன்னைக்கு இந்த பையன் கோல் இந்தியாவில் அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் கவர்னன்ஸ் 1.2 lakh per month சம்பாதிக்கிறார். இவங்க வந்து 80 ரூபா டெய்லி வேஜஸ் லேபர் டாக்டர். நாங்கள் கிண்டியில் மெட்டீரியல் சயின்ஸ் போட்டோம். இப்போ அமேசான் நாஜமில் 60 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. +2ல 80 ரூபா கிடையாது. கல்வி உங்களை உச்சத்தை கூட்டிட்டு போற மாதிரி வேற எதுவும் கொண்டு போக முடியாது. இந்த பையன் எனக்கு வந்து ஒரு லெட்டர் தான் போட்டிருந்தார். தியாகராஜா ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன், எனக்கு வந்து பணம் கட்ட முடியல அப்படின்றாரு. 3rd இயர்லேயே வந்து ஆப்பிளில் பக் கண்டுபிடிச்சான். அப்புறம் $5,000 வீடு கொடுத்த விட இப்போ வந்து கரண்ட்லி 15 lakhsக்கு வந்து பிலிப்ஸ்ல வந்து ஒர்க் பண்றாரு. அவர் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்ச வேலை கிடைக்கல. நாங்கள் சொல்லி ஐஐடி கரக்பூர்ல லா அப்ளை பண்ணியிருந்தாரு. திருவாரூர்ல இருந்து ஒருத்தர் தேடுறாரு, நம்ம சென்னையில இருந்து தேடுறது கிடையாது. தேடலை வந்து ஆழப்படுத்தினா தான் கிடைக்கும். வந்து இவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு $75,000 வந்து லெக்ஸின்னு ஒரு ஆப் பண்ணிருக்காங்க. ஹார்வர்ட்ல 1.5 நிமிஷத்துல நீங்க பிச் பண்ணணும். இவர் ஒரு வியட்நாமீஸ் கேலும் சேர்ந்து $75,000 வந்து வின் பண்ணிருக்காங்க. எனக்கு டி நகர்ல இருந்து ஹார்வர்ட்ல போய் ஒருத்தர் வின் பண்ண முடியும்னா வேர்ல்ட்ல எங்க இருந்தாலும் பண்ண முடியும். என்ன வேணாலும் படிங்க. லைஃப்ல ஒரு தடவையாவது யூஜிஓ பிஜிஓ ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கலாம். உங்க எஜுகேஷன் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. டாப் இன்ஸ்டிடியூஷன் போனீங்கன்னா ஒரு 25 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹோல் பேட்ச் எலிவேட் ஆகும். நீங்க ஒரு சாதாரண இன்ஸ்டிடியூஷன் போனீங்கன்னா உங்க பேட்ச்ல ஒரு 10 பேர் மட்டும் எலிவேட் ஆகுவீங்க. அந்த இன்ஸ்டிடியூஷனோட கிரெடிபிலிட்டி, அந்த இன்ஸ்டிடியூஷனோட ரெப்புடேஷன், இதெல்லாம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். +2க்கு அப்புறம் நீங்க எத்தனை தேர்வுகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா +2க்கு அப்புறம் கவர்மெண்ட்ல மட்டும் 80க்கும் மேலான நுழைவுத் தேர்வுகள் வந்து நடக்குது. இந்த 80 நுழைவுத் தேர்வுகள்ல 75 நுழைவுத் தேர்வுகள்ல உங்க +2 மதிப்பெண்களே பார்க்க மாட்டாங்க. பைத்தன் ப்ரோக்ராமிங் கிட்டத்தட்ட வந்து 17 மணி நேரம் பைத்தன் இவர்கிட்ட ஃப்ரீயாக படிக்கலாம், பணமே கொடுக்க வேண்டாம். 66 லட்சம் பேர் இவர்கிட்ட படிக்கிறாங்க. +2 முடிச்சோன்னா உங்களுக்கு ஐஐடி கிடைக்கல, கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து யூஜி முடிங்க. யூஜி முடிச்சுட்டு பிஜிக்கு போங்க. காம்படிஷனே கிடையாது. நம்ம வந்து எல்லாருமே நம்ம திறமைகளை வந்து ஒரு பர்டிகுலர் கோர்ஸை டிசைட் பண்ணி அதை எல்லாத்தையும் விட்டுறோம். இன்னைக்கு என்னென்ன புது தொழில்நுட்பங்கள் வருதோ அதை உடனடியாக நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணலைன்னா சிஸ்டமே உங்களை வெளியே தெரியும். அதனால தான் இன்னைக்கு வந்து வேர்ல்ட்லேயே பெரிய பெரிய கம்பெனி கூகுள், மைக்ரோசாஃப்ட் இவங்கெல்லாம் 20,000 பேர் வீட்டுக்கு அனுப்புறாங்க. நான் ஒரு 20 லட்ச ரூபா செலவழிச்சு நான் 5 லட்ச ரூபா சம்பளத்துக்கு போனேன்னா 5 இருந்து 20 லட்சம் பிடிக்கவே எனக்கு 20 வருஷம் ஆயிடும். ஆனால் பிளேஸ்மெண்ட்டை விட எனக்கு பேக்கேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிளட் சயின்டிஸ்ட் அப்படின்னா திடீர்னு சடனாக ஃபிளட் வருதுல, அது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எப்படி படிப்பாங்கன்னா இப்பெல்லாம் ஒரு படிப்பு இருக்குன்னு நமக்கு தெரியுமா? வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சதை விட தெரியாத நிறைய இருக்கு. நம்ம வந்து தெரிஞ்சதை வச்சு கொண்டாடுறோம், தெரியாத நம்ம தேடுறதில்லை. Let's welcome Mr. Nedunjalian sir onto the stage, please. அனைவருக்கும் வணக்கம், மதிய வணக்கம். நான் உங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் பிஹைண்ட் வுட்ஸ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு வந்து கல்வியை பற்றி ஒரு புரிதல் கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வள்ளுவர் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல வேர்ல்ட்லி நாலேஜை கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு கல்வி இருந்திருக்கு. கல்விங்கிறது நம்ம ஜீன்லேயே இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இதை இன்றைக்கி ரொம்ப நம்ம வந்து காம்ப்ளிகேட் பண்ணி பார்க்குறோம். அதனால் வந்து கல்வியில் வந்து வள்ளுவர் வந்து கேடில் விழுச்செல்வம் கல்வி அப்படிங்கிறதுல கல்வி வந்து அழிக்க முடியாத செல்வம் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். பட் என்ன மறந்துட்டோம் அப்படின்னா வள்ளுவர் வந்து கல்வியே செல்வம்